இந்த திட்டம் வந்து ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து எவ்வளோ இல்லாதப்பட்ட குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து சாப்பிட கூட வழி இல்லாமல் இருக்க பசங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சாப்பிட்றதுனாலையும் பசங்க வந்து இது ஹெல்த்தியான ஃபுட்டு இது. இது நார்மலாக இது நம்மளும் வீட்டிலலாம் செய்ய மாட்டோம் அவ்வளோவா இதெல்லாம். பசங்க தொடர்ந்து இதனால் நாங்கள் டெய்லியும் பார்க்குறோம் 6 மாதத்துக்கு ஆப்சண்ட் இல்லாமல் நிறைய பசங்கள் வராங்க ஸ்கூலுக்கு. வேலைக்கு போகிற தாய்மார்கள்லாம் வந்து சமைக்க முடியாது, காலையில் எழுந்து ஸ்கூல் மூலிமா டிஃபன் கொடுத்து அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய பணி சுமையும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கு சமைச்சா எப்படி சமைப்போம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியோடு சமைச்சு கொடுக்குறோம். பசங்களாம் நல்லா சாப்பிட்றாங்க. டெய்லியும் நாங்கள் ஸ்கூல் ஹெச்எம்மையும் விசாரிக்கிறோம். மோசினா, என் பையன் இங்கே தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறான். இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து என் பையனுக்கு இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்ததுலேருந்து என் பையன் வந்துட்டு டெய்லி வந்துட்டு கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்துடுறான். நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றான். இங்கே வந்து டெய்லி ஒரு வெரைட்டிஸ் போடுறாங்க வந்துட்டு கிச்சடி, உப்புமா அப்படின்றப்போ அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் ஸ்வீட்டும் கொடுக்கறதுனால வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில் பசங்களை நம்ம ரெடி பண்ணிட்டு ஸ்கூலில் விட்டால் போதும். ஸோ இவங்களே வந்து பசங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. இந்த திட்டம் நல்லா இருக்குது. எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வரணும். கவர்மெண்ட்டில் வந்து இங்கே நடக்கிற திட்டம் எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம எல்லாமே பயன்படணும். அவன் வந்துட்டு நல்லா படிக்கணும்னு அப்படின்னு ரொம்ப இது பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்த முதலமைச்சர் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி.